வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கதேசம் வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி நகர்ந்த தாழ்வு அமைப்பானது முற்றிலுமாக செயலிழந்தது. இருந்த போதிலும் சீன எல்லையில் மழைப்பிடிப்பு தொடர்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கு தொடர்கிறது. இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் அருணாச்சல பிரதேச வெள்ளப்பெருக்கு, சீன வெள்ளப்பெருக்கெல்லாம் பிரம்மபுத்திராவில் பெருக்கெடுக்கும். 4-5 நாள் கழித்து அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலயா, வங்கதேசம் போன்ற பகுதிகளில் அஸ்ஸாமெல்லாம் வெள்ளப்பெருக்கு எடுக்கும். வந்து கொண்டிருக்கிறது அங்கிருந்து பெய்த மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கிழக்கு காற்று மெல்ல திசை திரும்புகிறது. அதாவது தெற்கிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி பயணித்த காற்று மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுகிறது. அதனால் இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு கேரள எல்லையோரத்தில் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் மட்டுமே இருந்தது. அதிகபட்சமாக 2 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்திருக்காது. அவ்வளோதான். இன்றைக்கு ஜூன் 1ஆம் தேதி மலை மறைக்கக்கூடிய இடத்துக்கு கிழக்கு பகுதி வெப்பம் உயர்ந்து மரங்களால் குளிர்விக்கப்பட்டும் கிழக்கு திசை காற்று சந்திப்பை ஏற்படுத்தி குளிர்விக்கப்பட்டும் மழைப்பிடிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடம் திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு ஓரம், மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி, புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி மற்றும் திருச்சி மாவட்ட தெற்கு ஓரம், அதாவது மதுரை மாவட்ட எல்லை பகுதி, துவரங்குறிச்சி, பொன்னமராவதி, நத்தம், மதுரை மாவட்ட வடக்கு பகுதியாக பாலமேடு, அலங்காநல்லூர் மற்றும் அப்படியே சிவகங்கை மாவட்டத்தோட வடக்கு பகுதி பிள்ளையார்பட்டி, காரைக்குடி, புதுக்கோட்டை மாவட்டத்தோட பொன்னமராவதி மற்றும் அப்படியே மருங்காபுரி, இங்கெல்லாம் மழை பொழிவுக்கு வாய்ப்பு. அடுத்தது இன்னொரு இடம், நீலகிரி மாவட்டம் மழை மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதி, ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி, அதாவது பவானிசாகரிலிருந்து கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையம், அந்தியூர், எண்ணமங்கலம் போன்ற பகுதிகள், அப்படியே மேட்டூர், கொளத்தூர், சேலம் மாவட்டத்தோட எடப்பாடி, அதற்கு வடக்கே உள்ள பகுதிகள், அப்படியே சேலம் வரைக்கும். அவ்வளோதான் இன்றைக்கு மழை. 1ஆம் தேதி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா? அடுத்தது 2ஆம் தேதி, நாளை திங்கட்கிழமை. ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய இடங்களில் பரவலாக கிடையாது. அறிவிக்கப்பட்ட இடங்களில் அங்கும் இங்கும், அங்கொன்றும் இங்கொன்றும் இடமாக ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது நாளையும் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அதே இடம்தான், மேலும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் ஓரிரு இடங்களில் வாய்ப்பு இருக்கு, ஓரிடங்கள் தான். அடுத்தபடியாக திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போல் ஈரோடு, சேலம் மற்றும் அப்படியே திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோர பகுதி, அப்படியே கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதி, கிழக்கு பகுதி, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த பகுதியில் ஆங்காங்கே. அவ்வளோதான் 2ஆம் தேதி. 2ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பு கிடைச்சிருக்கு 1ஆம் தேதி விட. அது வடகடல் ஓரம் வரைக்கும் ஒரு சில இடங்களில், ரொம்ப பெரிய மழை கிடையாது. 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பரவலாகிறது மழை அனைத்து மாவட்டங்களுக்கும். 3ஆம் தேதி மாலை இரவிலே அனைத்து மாவட்டங்களுக்கும், காற்று பகுதிக்கு இருக்காதான அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், அதாவது 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அப்புறம் அப்படியே திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை இரவில் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்புண்டு. புரியுதுங்களா? பரவலான மழைப்பொழிவு கிடையாது. எல்லா நாளும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தூறல் சாரல் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒன்று இருக்குது. இப்போ நேற்றைக்கு மில்லிமீட்டர் அளவில் மழை பெஞ்சுது.
இன்றைக்கும் மில்லிமீட்டர் அளவில் இருக்கும், நாளை மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். கேரள எல்லையோரத்தில் மேற்கு சரிவில் மழை இருந்துகிட்டே இருக்கும். இதில் 3ஆம் தேதி மழை பரவலாகும் பொழுது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிற்கு சற்று கனமழை தெரிகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட உள்பகுதிகளுக்கும் காஞ்சிபுரத்திற்கும் வட உள்பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை தெரிகிறது. 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டெல்டாவிற்கும் வாய்ப்பு தெரிகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி பாரு மேலும் பரவலாகும் மழை, மேலும் பரப்பில் அதிகரிக்கும் மழை, பரவலாகும் மழை. அதாவது அந்த காற்று பகுதி கிடையாதுங்க. காற்று பகுதி உங்களுக்கு தெரியும், 3 காற்று பகுதி: பாலக்காடு கணவாய் காற்று பகுதி, ஆரியங்காவு கணவாய் காற்று பகுதி, அதே போல் ஆரல்வாய்மொழி காற்று பகுதி, தேனி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய காற்று பகுதி. அது எதுனா தேனி, மதுரை மாவட்ட எல்லை பகுதி. இதுக்கு மட்டும் கொஞ்சம் கிடையாது. ஆனால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு 4ஆம் தேதி கனமழை தெரிகிறது. நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, நீலகிரி மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் 4ஆம் தேதி புதன்கிழமை திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் திருச்சி, மதுரை மாவட்ட, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே மற்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டத்தின் பகுதிகள் இங்கெல்லாம் மழை உண்டு. இப்போ நான் சில இடங்கள் அறிவிக்கலை சில இடங்கள்லாம். அது ஏன்னா இல்லை, ஒரு ஊரை சொல்லி உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இல்லை. அதனால தான் அந்த ஊரில் மாவட்டங்கள்லாம் அறிவிக்கலை. அது எந்தெந்த மாவட்டம்னு தெரியும். ஆனால் உறுதியாக ஒரு மாவட்டத்தின் பேரை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா அங்கே உறுதி மழை. அது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி இங்கெல்லாம் மழைப்பொழிவு உண்டு. டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டு. புதன்கிழமை டெல்டா மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை தெரிகிறது, கூடுதல் பரப்பில் தெரிகிறது. சேலத்திற்கும் நல்ல மழை தெரிகிறது. சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி எல்லாம் ஓகேயா. சரி, 5ஆம் தேதி என்னாகும்? 5ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி வங்கக்கடலில் உருவாகி இருக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்று உள்ளே நுழைவதில் கொஞ்சம் தடை ஏற்படும். அதனால் காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும். 5 மழை இல்லை. 5ஆம் தேதி மழை வாய்ப்பில்லை. அப்படி இருந்தால் அது மலை மறைக்கக்கூடிய இடத்திற்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு ஓரம், மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதியில் மட்டும் இருக்கலாம். அடுத்தது 6ஆம் தேதி இருக்காது, 7ஆம் தேதி இருக்காது. 8ஆம் தேதி அடுத்த சிஸ்டம் மழைப்பிடிப்பிற்கு சாதகமையும். 8ஆம் தேதி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பிடிப்பை கொடுக்கும். 9ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். அப்போது பரப்பில் கூடும் பொழுது சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மழை வாய்ப்பு தெரிகிறது. 10ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடும். 10ஆம் தேதி பரப்பில் கூடும் பொழுது கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில், வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் மழை தெரிகிறது. நல்ல மழை 10ஆம் தேதி. 9ஆம் தேதியே தெரியுது. 9, 10 பரவலாகும் மழை. 11ஆம் தேதி, 10ஆம் தேதியே மழை பரவலாகுதுங்க. 10ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. காற்று பகுதிக்கும் மழை தெரியுதுங்க. 10ஆம் தேதி காற்று பகுதிக்கும் மழை தெரிகிறது. 10ஆம் தேதி அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதி, ஆரியங்காவு கணவாய், கயத்தாறு உள்ளிட்ட காற்று பகுதிகள் மற்றும் ஆரல்வாய்மொழி, அதாவது ராதாபுரம், திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதி, இங்கே எல்லாமே வரக்கூடிய 10ஆம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது. 10லிருந்து மழைதான். 10லிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதாவது 5ஆம் தேதி காற்று திசை மாறிவிடும். நிகழ்வை உருவாக்கி தீவிரம் செய்து ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையோர பகுதிகளுக்கு கொண்டு வந்து தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும். அதில் இருந்து மாத இறுதி வரை 3 நிகழ்வுகள் இருக்கிறது. 15ஆம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு காற்று சுழற்சி, 15லிருந்து 22க்குள் ஒரு நிகழ்வு, 22லிருந்து மாத இறுதிக்குள் ஒரு நிகழ்வு, 3 நிகழ்வுகள் காத்திருக்கிறது. வலுவான தென்மேற்கு பருவமழையாக இருக்கும். ஆக வரக்கூடிய இன்றிலிருந்து எங்கேன்னு சொல்லிட்டேன், 5லிருந்து 7ஆம் தேதி வரை இடைவெளின்னு சொல்லிட்டோம். 5லிருந்து 7 வரை இடைவெளி. இடையில் 1, 2, 3, 4, 5 எங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த மழைப்பொழிவுக்கு பிறகு வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு பரவலான மழைப்பொழிவு, அனைவருக்குமான மழைப்பொழிவு. ஜூன் மாதத்தில் பிற்பகுதி நிறைய மழைப்பொழிவு தரக்கூடிய வலிமையான நிகழ்வு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.